அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மைக்கு சரியில்லை, சவுண்டு சரியாக கேட்கலன்னு சொன்னீங்க. நான் புது மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சவுண்டு பிரச்சனை அப்படிங்கிறது கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போயும் சவுண்டு கேட்கலன்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போவோம் டக்குன்னு. இப்போ அடுத்து வரக்கூடிய 2 வீடியோலையும் நம்ம 2 பேரை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 பேரில் 3 பேர் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த வீட்டுக்குள்ளே பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்கிறேன், ரெகுலரான ஒரு மேட்டராக மாறி போச்சு. ரொம்ப காமனான ஒரு விஷயமா மாறி போச்சு. ஆனால் எங்கே அது கொஞ்சம் ஓவர் டூவாக போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஓட்டிங்கில் அந்த பிஆருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரும்பொழுது தான். ஸோ அப்படி ஓட்டிங்கில் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஒரு பிஆர் கும்பல் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, அதில் ஒருத்தருடைய ஓட்டிங்கில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது ராணவ் அப்படிங்கிற ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் ராணவுடைய பிஆரை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. வீட்டுக்குள்ளேயே பயங்கரமாக பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்காண்டா அப்படின்ற மாதிரி சிலர் பேசியிருக்காங்க. அந்த விஷயங்களை சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல 3வது ப்ரோமோவில் நடந்த விஷயங்கள் பார்த்துடணும். ராணவுக்கு தான் இந்த வாரத்துக்கான வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அதாவது ராணவ் அடுத்த வாரத்துக்கான டைரக்ட் நாமினேஷன்ல இருக்கிறாரு. இந்த வாரங்களில் நடந்த டாஸ்க்ல ராணவ் நடந்துகிட்ட விதம், அதாவது கண்டென்ட் அப்படிங்கிறது இயல்பாக வரணும். வாண்டடா நான் ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் கிடையாது. இவர் வெளியில தெரியணும், இவருக்கு ஒரு மைலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாண்டடா சில விஷயங்களை கிரியேட் பண்றாரு. இது இப்போ இல்லை, அந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஆரம்பிச்சு அப்பத்துல இருந்து அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த வாரத்துல சௌந்தர்யாவுக்கு கூட ராணுவ போட்ட சண்டை அப்படிங்கிறது இயல்பான சண்டை கிடையாது. நைட்டோட நைட்டா பிளான் பண்ணி சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ணா ஒரு மாதிரி அப்படின்னு கத்துவா, அதை நமக்கு சாதகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளீனாக பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இந்த ஐடியா கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண். தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. என்ன இப்போ சௌந்தர்யா இருக்காங்க சரிங்களா, அந்த இடத்துல சௌந்தர்யா ஏதாவது ஒரு டிக்கெட் பண்ணி விட்டா ஏதாவது ஒன்று வாய் விடுவா. நாளைக்கு ஏதாவது நடந்தா நீ ப்ரோ அதுக்குள்ளே டாஸ்க் முடிஞ்சிடும் ப்ரோ. சௌந்தர்யா கூட தோசை கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாடா. இல்லை 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 சௌந்தர்யா ஒன்று சௌந்தர்யா மட்டும் தான் அங்கே ஒரு மாதிரி டிக்கெட் இல்லை இனி ஆகாது. சௌந்தர்யா ஆகாது. ஆகாதா? அப்போ யார் மஞ்சரியும் ஆஃபீஸர், தீபக்கண்ணனே ஆஃபீஸர், நான் நிற்கிறேன் ஒன்றுமே பண்ண முடியும். ஆஃபீஸர், எல்லாருமே ஆஃபீஸர். மேனேஜராக இருந்துக்கிட்டு அருண் யாருக்கு வேலை செய்கிறாரு? அங்கே இருக்கக்கூடிய ராணுவுக்கு மட்டும் பர்டிகுலராக அருண் நிறைய இடங்களில் சொம்படிக்கிறார். இது நடந்துச்சா? ஸோ எக்ஸாக்டாக ராணுவ நைட்டு என்ன பேசினாரோ அதை தான் பகலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். சௌந்தர்யா கிட்ட வாண்டடாக தான் போய் சண்டையும் போட்டாங்க. அந்த ஒரு விஷயம் சௌந்தர்யா ட்ரிகர் ஆனாங்க. அது ஒரு பெரிய ஒரு கிளாஷாக போச்சு, அது நடந்துச்சு. சரிங்களா? சரி, இப்போ இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீட்டுக்குள்ளே எதனா பண்ணுறாரான்னு கேட்டால் கிடையாது. அவர் பண்ணுறது எல்லாமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக வெளியில் யார்கிட்டனா நீங்கள் கேட்டு பாருங்களேன், ராணுவ் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் நீங்கள் பார்க்குற ஆள்கிட்ட நீங்கள் கேளுங்க, ராணுவ் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 0ல இருந்து உச்சத்துக்கு ஒரு 100 தொடுறது அப்படிங்கிறதுல ரொம்ப நம்மளால் டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு இவன் பண்ணக்கூடிய அந்த ஒரு சீன், அந்த வெட்டி பந்தா, அது ரொம்ப பீக்குக்கு போகுது. இங்கே கத்துனானா சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போகிறான். இந்த வாரம் கூட பாருங்களேன், சௌந்தர்யா பிடிச்சதுக்கு கையை பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணான். இவன் லேபராக இருந்துக்கிட்டு லேபராக நடந்துக்காம மேனேஜர்ஸை மிரட்டுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் நம்மளால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. உங்களுக்கு தண்ணி கிடையாதுரா, சாப்பாடு கிடையாதுரா, தன்னை ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிட்டு அப்பப்போ வேற சொல்லிடுவார், வேற ராணவா நான் இதை பண்ணலை, இந்த கேரக்டருக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த கேரக்டர் அதை பண்ணணும்னு யாரும் சொல்லலை. அதான் நாலேஜ் கிடையாது, கொஞ்சம் கூட டாஸ்க்கை பற்றினா அடிப்படை புரிதல் எதுவுமே கிடையாது. அந்த புரிதல் இல்லாமல் ராணுவ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டாஸ்க்கை நம்ம எப்படி விளையாடணும். யார் சொன்னாலும் அது கேட்கறது கிடையாது, அது ஏற்றுக்கிறது கிடையாது. சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. ஸோ ஒரு கண்டஸ்டன்ட் பேச கூட தெரியாது, இப்போ தெளிவாக தன்னுடைய விளக்கத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் கூட பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு எங்கே இருந்துடா வெளியில் இப்படி ஓட்டு வருது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு பதிலை சத்யாவே சொல்லியிருக்கிறாரு இந்த வீட்டுக்குள்ளே. அதாவது ஒரு பெட்ரூமில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜெஃப்ரி கிட்ட சத்யா சொல்கிறாரு, அவன் பயங்கரமாக வெளியில் டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பயங்கரமாக டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் தீபக்கும் இருக்காப்புல. தீபக் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தப்பு இல்லை அது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா தீபக்கும் செட் பண்ணியிருக்காரு, தீபக் செட் பண்ணியிருக்காரு, அது எனக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா என்கிட்டயே சில பேர் அப்ரோச் பண்ணாங்க தீபக்காக. ஸோ இது நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த ராணுவுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் எவிக்ட் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரே வாரம்
ஒரே ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்க் வந்து ஒரு ஆக்ட் தான், அவங்க பண்ணது ஒரு ப்ராங்க்கு. அந்த ஒரு ப்ராங்க்ல இதே மாதிரி ப்ராங்க் பண்ணி தான் ஃபேட்மேன் வெளியில போனார். அதே மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணி ராணவ் வந்து டாப் 3 வரைக்கும் போயிட்டாப்ல ஓட்டிங்ல. எப்படி அது அப்படின்ற ஒரு கேள்வி. நிறைய பேர் ராணுவம் பண்ணக்கூடிய அந்த கிறுக்குத்தனம், கோமாளித்தனத்தெல்லாம் வந்து ப்ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடிஞ்சுது. சம்மந்தமே இல்லாமல் நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த ஒரு நபர் இன்னைக்கு அப்படியே ராணுவுடைய சொம்பா மாறின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்லையும் வந்து அரசியல் தலையீடு அப்படிங்கிறது உள்ளே போகிறது. யாருக்குன்னா ராணுவ அவர்களுக்கு. ராணுவுக்கு வெளியில இருந்து மிகப்பெரிய ஒரு கட்சியின் சார்பாக ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது செய்யப்படுது. அவரை பற்றி யாராச்சும் தவறாக பேசினாலோ இல்லை அவருடைய தவறுகளை சுட்டி காட்டினாலோ அவங்கள ஆபாசமாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது ட்விட்டரில். சரிங்களா? ஸோ இது தொடர்ச்சியாக நடக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ராணுவ வந்து ஒரு பயங்கரமான ஒரு டீம் செட் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கே உறுதியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இருந்து இவருக்கு ப்ரொமோட் பண்ணுறது, போஸ்டர் அடித்து அந்த போஸ்டர் ஓட் ஃபார் ராணுவன்னு போட்டு செவுத்தில் ஒட்டுறது, நிறைய பேர் கையில் பிடிச்சிக்கிட்டு அதை வீடியோஸாக எடுத்து போடுறது, இந்த மாதிரி பிஆர் ஒர்க்கு யாருக்கும் இந்த சீசனில் நடக்கலை. ஆனால் ராணுவுக்கு நடக்குது. ஸோ இதுக்கு ஏற்றார் போல இவர் என்ன சொல்லியிருக்காரு, சத்யா இவன் பயங்கரமான ஒரு டீமை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஸோ ராணுவ சொல்லியிருப்பான், ராணுவ சொல்லாமல் சத்யா வந்து இதை வெளியில எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பண்ணோம் டீம் செட் பண்ணியிருக்காங்க வெளியே. யாரு? ராணுவ என்ன டீம்? பயங்கரமா செட் பண்ணிட்டு வந்திருக்கான். இல்ல தப்பும் இல்லை என்ன பொறுத்தவரையும். சரி, தப்பு கிடையாது. அது வந்து பேடா வந்திருக்கானா வரட்டும். ஆமாமா, என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்வேன். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் இப்போ வந்து ராணுவுக்கு கொடுக்குறாங்க, அதாவது டைரக்ட் நாமினேஷன் வந்து ராணுவுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுவுமே ராணுவுடைய ஒரு திட்டம் தான். ராணுவ தனக்கு தானே ஓட் பண்ணிக்கிறாரு. இதில் அந்த நாமினேட் ஆகிறதுக்கு, டைரக்ட் நாமினேஷன் ஆகிறதுக்கு அவருக்கு அவரே ஓட் பண்ணிக்கிறாரு, செல்ஃப் ஓட்டு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா, நான் இந்த வாரம் வந்து நான் சரியாக பண்ணலைன்னு எனக்கே தோணுது, அதனால் நான் ஓட் பண்ணிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணணும், பிரச்சனையை பண்ணிவிட்டு நம்ம நாமினேட் ஆகணும், நாமினேட் ஆகி மக்கள் மத்தியில் நம்மளோட ரீச் எப்படி இருக்குது, பிஆர் ஒர்க் எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த வாரம் நாமினேஷனில் வந்து ராணுவ வந்துட்டார்ல, ராணுவுக்கு சமூக வலைதளங்களில் கிடைக்க போகிற அந்த ஒரு ப்ரொமோஷன்ஸை மட்டும் பாருங்கள். எந்த அளவுக்கு எத்தனை பேர் ராணுவ ப்ரொமோட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஓட்டிங்கில் அவங்களுடைய அந்த ஒரு சித்து விளையாட்டுகள் நடக்குது, ஓட்டிங்கில் ராணுவ எங்கே வரப்போகிறாருன்றதை பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ எப்படியாச்சும் ஒரு ராணுவ வந்து ஒரு டைட்டில் வினர் ஆக்கிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த பிக் பாஸில் சீசன் 1ல் இருந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஏஆர்எம் அப்படிங்கிற ஒரு வரிசையில் தான் ஒவ்வொரு சீசனுடைய டைட்டில் வினர்ஸும் இருக்கிறாங்க. அப்படி இந்த சீசனில் ஆர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வினர், அந்த பேரை கொண்ட ஒரு டைட்டில் வினர் தான் வர வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆனால் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பெயருக்கு தகுதியான ஒரு நபராக ராணுவ இருப்பார் அப்படின்ற ஒரு பிரச்சாரமும் வெளியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக. எனக்கு என்ன புரியலன்னா, இப்படி பிஆரை செட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒருத்தன் உள்ளே போய் தன்னோட ஓட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதும், தன்னோட மைலேஜுக்காக ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணி பண்ணுறதும், இது நடிப்பு வாண்டடாக பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சும் கூட ஏன் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. மக்கள் சப்போர்ட் பண்ணலை, அந்த சப்போர்ட் முழுக்க பிஆருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ பிஆர் ஒருத்தவங்களுக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த கண்டஸ்டன்ட் எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ளே இன்னமும் இருக்காரு, எப்படி இன்னும் மக்கள் பிஆர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளால் மொத்தமாக சொல்லிட முடியாது. மக்களுடைய சப்போர்ட்டும் இருக்கும். அந்த மக்களுக்கு ஏன் தெரியலை, ராணுவ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ ட்விட்டர்லேயே ராணுவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இதை பற்றி பேசுகிறானுங்களான்னு கேட்டால் இதை பற்றி பேச மாட்டானுங்க. இப்போ சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கா, சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு ராணுவ பேசுகிற விஷயங்களை பேச மாட்டாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் உதாரணத்துக்கு ஜாக்லின் வந்து ராணுவத்தான் நம்ம வந்து டைரக்ட் நாமினேஷன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க, அதை எடுத்து பேசுகிறானுங்க. இது ஒரு மேட்ரே கிடையாது. டைரக்ட் நாமினேஷன் ஆப்வியஸாக யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுத்து தான் ஆகணும். அதை ராணுவுக்கு கொடுக்கலான்னு வந்து பேசினதுக்கு ட்விட்டரில் எப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாக்லினுக்கு ராணுவ மேலே என்ன இப்படிப்பட்ட ஒரு வன்மம் அப்படின்றாங்க. அப்போ சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ணி நான் வந்து அதில் கண்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ராணுவ சொல்கிறத பற்றி ஏன் பேச மாட்டீங்க? அப்போ சௌந்தர்யா மேலே ராணுவுக்கு வன்மம் இல்லையா, அது கேம் அப்படின்னா அப்போ ஜாக்லின் வந்து இதை சொன்னது கேம் இல்லையா? டைரக்ட் நாமினேஷன் வந்து ராணுவுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னது வந்து கேம் தானே, அது அவங்களுடைய கேம், இது ராணுவுடைய கேம். இதுதான் பிஆர்ன்றது. இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க ரெண்டு சைடும் பார்ப்பாங்க. இப்போ
உதாரணத்துக்கு ஜாக்லினை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஜாக்லின் நல்லது செஞ்சாலும் சொல்லுவாங்க, தப்பு பண்ணாலும் அதை தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பு பண்ணா கூட நான் அவனை தலைமையில கொண்டாடுவேன், ஆனா தப்பு பண்ணா கூட நான் அவனை வந்து தலைமையில வச்சு தான் கொண்டாடுவேன். நீ என்ன எவிடன்ஸ் வேணா காட்டு, நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு இவன் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவன் நிச்சயமா ஒரு ஃபேனா இருக்க முடியாது. ஃபேனே கிடந்தா அவங்க பிஆரா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 3 சீசனா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது. ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? என்னை பொறுத்த வரைக்கும் ராணவ் இந்த சீசன்ல டாப் 5ல இருக்கிறதுக்கெல்லாம் தகுதியான ஒரு நபர் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒண்ணுமே ராணவ் பண்ணல. ராணவுக்கு துளி கூட நாலேஜ் கிடையாது. நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன், ஒரு கேம், இந்த பிக் பாஸ் கேம் பத்தின ஒரு அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு நபர் இத்தனை நாளா இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகிறதே பெரிய விஷயம். இதை தாண்டி நீங்க கப்பு கிப்புலாம் போனீங்கன்னா இந்த சீசன்ல முத்து ஜெயிச்சாலும் ராணவ் ஜெயிச்சாலும் இல்லை சௌந்தர்யா ஜெயிச்சாலும் அது அன்டிசர்விங்காக தான் எனக்கு தோணுது. ஸோ டிசர்விங்கான பர்சனுக்கு இந்த சீசன் கப்பு போகாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் நான் இப்படி பேசுகிறேன்னே ஜாக்லினை உள்ளே கொண்டு வருவாங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து பிஆர் இருக்குது, பிஆர் இல்லை, அது எனக்கு தேவையே கிடையாது. நான் ஜாக்லினோட கேமை சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நீங்கள் ஜாக்லின் கமெண்ட் செக்ஷனில் வாந்தி எடுக்க வேண்டாம். அது எனக்கு அஃபண்ட் ஆகாதுன்றதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.